என் தங்கப்பிள்ளையே, உண்மையில் உன் தாயானவள் நான் உனக்கு தருவதுதான் அதிர்ஷ்டம். ஏனென்றால் நாளைய விடியலில் 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் உன்னை தேடி வரப்போகிறார்கள். இவர்கள் யார்? இவர்களால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் இருக்கிற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்காக இந்த தாய் சொல்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு உனக்கானதாக மாற்றக்கூடிய நேரம். எதிலுமே இங்கு நாம் ஒன்றையும் விட்டு கொடுத்து விட முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கான நேரங்களை நிச்சயமாக உனக்கு எடுத்து சொல்லும். என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு, என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு, இனி ஒவ்வொன்றையும் உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டிய காலம். எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாதல்லவா? எதையுமே இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக கடந்து தொலைக்க முடியாது. வாழ்க்கை ஒரு முறை, அதை நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் எனும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக முழுக்க முழுக்க புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கண்கலங்கி நின்று வாழ்க்கை கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் இனி நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி வந்து நின்ற பிறகு எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை இனி முழுமைப்படுத்தாமல் எங்கும் போகாது என்பதனை நீ தெரிந்து கொள். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கலங்கிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் நினைத்து நீ பதற்றம் கொண்டது போதும். இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு சொல்லிவிட்ட எல்லா காரணங்களையும் நீ எப்பொழுதும் உன் மனதில் வைத்திருக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன். எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிட மாட்டாய் என்பதனையும் நான் அறிவேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைகளை எல்லாமும் உணர்ந்த என் பிள்ளைக்கு நிச்சயமாக இனி நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, கலங்கி நின்று நீ எதையுமே யோசித்து இனி வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் எப்பொழுதும் கொடுக்கும் நல்ல விஷயங்களை சரியாக உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கஷ்டங்களும் கண்ணீரும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமான ஒன்று இல்லை என்பதனை புரிந்து கொள். அதுபோலத்தான் மகிழ்ச்சியும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமான ஒன்று இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள துடிக்கும் இந்த காலமும் நேரமும் நமக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் என் பிள்ளை சந்திக்கின்ற பல விஷயங்கள் இனி உனக்கு நிச்சயமாக பல மாற்றங்களை உருவாக்கி தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் கலங்கி நின்றோமோ, எதற்காக நாம் வருந்தி நின்றோமோ அது எல்லாமும் இனி உனக்கே என்று ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. சரியாக அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சட்டென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ இனி எந்த நாளிலும் மனம் தளராமல் மறக்காமல் இருக்க வேண்டும். எத்தனை முறை உன்னை சுற்றி சோதனைகள் வந்திருந்தாலும்
எத்தனை முறை உன்னை சுற்றி வேதனைகள் வந்திருந்தாலும் இவை எல்லாமும் இனி உனக்கே என்று விலகி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மதிப்பை கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு சூழ்நிலையை தாண்டி உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு நான் நடத்தி கொடுக்கும் பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாளைய பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கியமான 3 ஆண்களும் ஒரு பெண்ணை பற்றியும் நான் கவனமாக உனக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் கிடைத்திராத ஒரு பாக்கியம், யாருக்கும் இந்த வாழ்க்கையில் நடந்திராத ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் பொழுது அதை நாம் கட்டாயமாக உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? நிச்சயமாக இதை என்னவென்று நான் உனக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? மனதில் நிலைத்து நிற்கும் பல உண்மைகளை இனிமேலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிற்குள் பேசுகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக இனிமேல் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் வந்து நின்று உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்கிறேனோ அவை ஒவ்வொன்றிலும் நீ சரியான ஒன்றை முழுமையாக பெற்று கொண்டாலும் அது போதும். இனி நடக்கும் விஷயங்களில் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யார் இருந்து என்ன நடத்தினாலும், யார் இருந்து உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உன்னிப்பாக கவனித்து பார். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டு பார். இனி ஒவ்வொன்றாக உனக்குள் நல்ல விஷயங்களை தருவதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எத்தனையோ முறை வராகி உன் முன்னால் பல தெய்வங்களை நிறுத்தி இருக்கிறேன். எத்தனையோ முறை சில மனிதர்களை நான் நிறுத்தி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் நடத்தக்கூடிய இந்த நபர், இன்று உனக்கு நான் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நபர்கள் எல்லோருமே நீ எப்பொழுதும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய். இவர்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் வருவார்கள் என்று நீ கனவிலும் நினைத்திருக்க மாட்டாய். ஆனால் இவர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வருவது கட்டாயமாகிவிட்டது. நீயே அழைக்காவிட்டாலும் இவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். நீயே அழைக்காவிட்டாலும் நிச்சயமாக இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்லும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி முழுமையாக உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளிலும் என் பிள்ளை இனி நடக்கும் விஷயங்களுக்கு கட்டுப்படுவாய். ஏனென்றால் நான் சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள். நான் சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தக்கூடியவர்கள் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்காக பல நல்ல விஷயங்களை எல்லாமும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளைக்கென நான் இருக்கிறேன். என் பிள்ளைக்கென நான் வருகிறேன். உன்னோடு நான் வரும் வரையிலும் இந்த வாழ்க்கையில் எதையும் யோசித்து என் பிள்ளை இனிமேல் நீ வருந்தக்கூடாது. எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உனக்காகவே நான் இருக்கிறேன் எனும் பொழுது, உனக்காகவே நான் வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னிடத்தில் இந்த தெய்வம் சொல்லி நிறுத்துவதை எல்லாமும் இனி கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய்.
என்ன நடந்து விட்டதோ என்று நீ பதற மாட்டாய். அப்படிப்பட்டவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகிறார்கள் என்பதனையும் நீ மறக்காதே. இவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை உனக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதனையும் மறக்காதே. இந்த நேரம் உனக்கு நான் சொல்லிவிட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நம்பிக்கையை உனக்கு தரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். இது நாள் வரையிலும் என்னை நீ நம்பியதற்கான பலன்கள் இனி ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை மறக்காது. ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய மாறுதல்களும் மிகப்பெரிய தெளிவும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காது. உடனிருந்து உன்னை கை தூக்கிவிட எப்பொழுதும் நான் இருக்கிறேன் எனும் பொழுது இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு நம்பிக்கையையும் நன்மைகளையும் இந்த வாழ்க்கை சரியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நாளைய விடியல் மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் என்பது மட்டுமல்லாமல் நாளைய விடியல் அஷ்டமியினுடைய விடியல். வளர்பிறை அஷ்டமி நாளில் உன் வாழ்க்கையில் நிற்கும் சில விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி உன் கண் முன்னால் நின்று உனக்காக பேசுகின்ற இந்த விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு சொல்லி புரிய வைத்துவிடும். கனவிலும் என் பிள்ளை நினைத்து கலங்காதபடிக்கு இந்த தாயானவள் உனக்கு கை கொடுத்து உதவி செய்வேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் உனக்குள் வந்த மாற்றங்களும் இத்தனை நாளும் உனக்குள் வந்த விஷயங்களும் உன்னை இனிமேல் நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். கலங்காமல் நின்றும் தயங்காமல் நின்றும் இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நாளைய விடியல். அஷ்டமி நாளில் பொதுவாக எந்த ஒரு செயலையும் நாம் செய்ய தொடங்க மாட்டோம். ஆனால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற செயலில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நம்மால் பதிவு செய்ய முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ உன் மனதில் நிச்சயமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் எப்பொழுதும் உனக்கு ஏற்ற பலனை தரும். எந்த நாளில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நாளில் அந்த விஷயம் உனக்கு எப்பொழுதும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ நினைத்த மாத்திரத்தில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும் போல சரியாகவே நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நாம் ஏற்றுக்கொள்ளும் பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நன்மைகளை தருவதுதான் உண்மை. எதையுமே சர்வசாதாரணமாக நாம் நினைப்பதும் இல்லை. நம் கையில் கிடைக்கும் எந்த ஒரு சந்தோஷங்களையும் அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிட முடியாது. அஷ்டமி நாளில் கால பைரவர் வருவார், அது உனக்கு தெரிந்தது. செவ்வாய்க்கிழமை என்பதனால் கந்தன் வருவார் என்பதும் நீ தெரிந்தது. ஆனால் இதை எல்லாமும் தாண்டி நாளை ஒரு ஆண் தெய்வம் உன்னை தேடி வருகிறது. அதுதான் உன் குலதெய்வமான கருப்பண்ணசாமி. அஷ்டமியினுடைய இரவில் இந்த உக்கிரமான தெய்வங்கள் எல்லாமும் உன்னை தேடி வந்து விட்டார்கள் என்றால் இதைவிட பேரதிர்ஷ்டம் வேறெதுவும் இங்கு கிடையாது. கால பைரவரையும் இரவு நேரத்தில் வழிபடக்கூடியவர், அதுபோல கருப்பண்ணசாமியும் இரவு நேர வழிபாட்டுக்குரியவர். கந்தன் அப்பன் முருகன் காலை நேர வழிபாட்டிற்கு உரியவர். சரி, 3 ஆண்களை பற்றி பேசி இருக்கின்றதாய் அந்த ஒரு பெண்ணை பற்றி ஏன் இன்னமும் சொல்லவில்லை என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, அந்த பெண் வேறு யாரும் இல்லை. அஷ்டமியில்
உன்னை தேடி வருகின்ற சிங்க முகத்தை உடையவளான பிரத்யங்கரா தேவி. இந்த பிரத்யங்கரா தேவி இந்த நாளில் உன்னை தேடி வந்து விட்டால் நிச்சயமாக எல்லாமும் உன்னை சுற்றி வந்து உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்ல நினைப்பதை எல்லாமும் எந்த நாளிலும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வது போல உனக்கு எல்லாமும் நல்லபடியாக நடக்க வேண்டும். உடனிருந்து நான் சொல்ல சொல்ல நீ அத்தனை விஷயங்களிலும் ஒரு மாற்றங்களை பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கிறேன் எனும் பொழுதும் நான் வருகிறேன் எனும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தாண்டி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ மனதில் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லை என்று இனி ஒருபோதும் நீ கண்கலங்க வேண்டாம். நாளைய தினம் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த 4 தெய்வங்களும் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை தேடித்தராமல் எங்கும் செல்ல மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்கிறதல்லவா, இவர்களுக்கெல்லாமும் தெய்வம் சரியான பாடத்தை கொடுக்கும் நேரம் வந்து விட்டது என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருந்து நான் சொல்வது என்றும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு சரியானதொரு முடிவை நிச்சயமாக நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நிச்சயமான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நம்பிக்கைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உன்னை கடந்து இந்த வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் உன் வெற்றி உனக்கே என்று உன்னை தேடி வருவதை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி உனக்கு தருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றுவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தெரிந்து கொண்டு பல உண்மைகளோடு உன்னை வழிநடத்துவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நடப்பது என்றும் என்றென்றும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. சரியான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளும் காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இதில் என் பிள்ளைக்கு இந்த வராகி சொன்ன விஷயங்கள் மட்டும் மனதில் நிலைத்து நிற்கும் என்றால் நாளைய பொழுது உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு பொழுதாக மாறும். கண் விழித்ததும் ஓம் சரவணபவ சொல்லி அதன் பிறகு என் பிள்ளை ஓம் சிவாய நமக என்று சொல்லி இந்த நாளில் ஒரு தந்தையையும் மகனையும் வழிபடுகின்ற ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக நீ பெறுகிறாய் அல்லவா. இது போன்ற நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய பிடியில் நின்று நான் உன்னோடு பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்கு மேன்மையை தர வரும் என்பதனையும் ஏற்றுக்கொள். உனக்கான மென்மையோடு இந்த வாழ்க்கை உன்னை உருவாக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ மாற்றுகிறாய் எனும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உன்னை தேற்றுகிறது எனும் பொழுது, நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எந்த நேரமும் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் முழுக்க முழுக்க இனி எப்பொழுதும் போல உன்னை தேற்றி விடட்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கட்டும் என்பதனை மறக்காதே. நம்பிக்கையோடு இருந்தால் என்றுமே நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி உன்னோடு துணை இருந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களோடு இனி ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க இனிமேலாவது சரியாக புரிந்து கொள். விடியல் பொழுது உன் வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களும் சூழ்ந்து நிற்கின்ற ஒரு பொழுதாகவும், இதில் 3 உக்கிரமான தெய்வங்களும் ஒரு சாந்தமான தெய்வமும் இருக்கிறார்கள். அதாவது
உக்கிரம் என்றால் அஷ்டமி நாளில் இவர்களினுடைய ரூபம் சற்று உக்கிரமாகத்தான் இருக்கும். கந்தன் செவ்வாய்க்கிழமையில் அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற நேரம். எதையும் சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. எந்த விஷயத்தையும் சர்வசாதாரணமாக நினைத்து எண்ணி விடாதே. எல்லாமும் உனக்கு சரி என்று நடத்தப்படுகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நல்லது நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.